ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க ஸோ ஒரு 5 ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுங்கன்னா என்னோட பேர் ஹர்னேஷ். நான் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அந்த ஆன் ட்ராப் செட் பண்ணுறது மூலியமா ஸோ நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ முக்கியமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து மினிமம் 5 குரூப்பாச்சும் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குரூப்லேயே அந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை ஸோ கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள் அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, ஸோ உங்களுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷனை எத்தனை டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்றத ஸோ இந்த ட்ரிக் மூலியமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலுக்கு டயல் பேட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த ஒரு கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. *#*4636 #***. ஸோ நீங்கள் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஸோ உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் எத்தனை டைமில் ஓப்பன் பண்ணுறீங்க, ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது இல்லைன்னா ஸோ நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு உங்களுடைய மொபைலுக்கு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைலெல்லாம் டிஜிட்டல் வெல்பீயிங் மட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் அதில் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்னு வரலையோ, ஸோ எனக்குமே இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ வரல ட்ரை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ காலையிலேருந்து எனக்கு வந்து 31 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அன்லாக்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த அப்ளிகேஷனில் எத்தனை டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸோ அதில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் டயலர் வந்து 10 தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டிங்ஸ் 5 டைம்ஸ். ஸோ இது நீங்கள் நம்பர் என்ன, நான் அதில் வந்து வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ என்னோட மொபைலுக்கு இந்த பலவடிக்குமே இந்த டயல் பேட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் செட்டிங்ஸில். ஸோ இப்போ வந்து நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓப்பன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீன் டைம், அதாவது அந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னென்னா, ஸோ உங்களுடைய மொபைலுக்கு ப்ரைவேட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு இனிமேல் நீங்கள் எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுடைய மொபைலுக்கு ப்ரைவேட் ஃபோல்டர் இதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய மொபைலுக்கு ஃபைல்ஸ்ன்றது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுக்கு அப்புறம் அது என்ன இருக்கோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது மூணுமே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TXT. ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த இமேஜ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்க ஃபோட்டோவை அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா பலவடிக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இந்த ரீநேமில் போயிட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கோம் TXTன்றதை. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். JPG ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பழையபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அந்த ஃபோட்டோ இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய மொபைலுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கிற முடியும். ஸோ பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் உங்களோட மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் இந்த எஸ்ன்னு இருக்கும் அந்த லோகோ இருக்குல்ல, அது நீங்கள் ஒரு டவுன்லோட் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ண உடனே ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்களே பாருங்கள்.
ஸோ இது வந்து பாருங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் இல்லை, ஸோ கூகுள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்க எல்லா அப்ளிகேஷனுமே ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ நம்மளுடைய மொபைலுக்கு அப்ளிகேஷன்லாம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் வைஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து பாருங்கள் நம்மளுடைய மொபைல் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கோ யாருக்காச்சும் கொடுக்குறப்ப ஸோ அவங்க வந்து பாருங்கள் தெரியாதனமாக இந்த அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப் வந்து இங்கே தான் இருக்குது நம்ம வந்து கிளிக் பண்ணுறப்ப ஸோ அந்த இடத்துல வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம விளையாடிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்படி அவங்க எந்த அப்ளிகேஷனுமே ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால் செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை எனபிள் பண்ண உடனே டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்து இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் அதோட பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலுமே ஸோ ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் இஸ் லாக்டுன்னு வந்திருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் யாராலுமே இந்த அப்ளிகேஷனோட பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரிக் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்கோட யூஸ் என்னன்னா, ஸோ நம்மளுடைய மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷனாக வந்து பாருங்கள் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸோ நம்ம வந்து பாருங்கள் இந்த ஒரு அப்ளிகேஷனாக வந்து பாருங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரே டைமில் வந்து பாருங்கள் மல்டிபிளான அப்ளிகேஷனை ஸோ உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கீழே வந்து வர மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து வர மேனேஜ்னு கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்துப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 ட்ரிக்ஸில் ஸோ எதெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லாட்டி எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ ஜென்யூனாக வந்து பாருங்கள் உங்களோட தாட்ஸ் வந்து பாருங்கள் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.